டாக்டர் நாராயணன், நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணது ஒரு கடலூரில் ஒரு பெரிய புயல் வந்தது. நான் ஸ்கூல் பையனாக இருந்தேன். அந்த வருஷத்து மழையும் புயலும் வந்து பேப்பர்லெல்லாம் வந்தது. அந்த சமயத்தில் வந்து கடலூர் முனிசிபல் ஹைஸ்கூலில் 11 நாள் பெரியவா தங்கினா. ஊரில் வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்து ரொம்ப இதெல்லாம் ஜாஸ்தியாக கஷ்டங்கள், ஜனங்களுக்கு கஷ்டமெல்லாம் ஆயிடுச்சுன்னுட்டு அந்த நாளில் வந்து ஒட்டகம், யானை எல்லாம் இருந்தது பெரியவாளோட. அப்போ போய் கொட்டா உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணி பெரியவாளை வந்தனம் பண்ணின்னு இருக்கேன். அப்போயே பெரியவா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி கையில் வந்து பெரிய கல்கண்டு கொடுத்தா. அதுதான் அது ரொம்ப என்னுடைய சின்ன வயசு பள்ளிக்கூட மாணவன், 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ். ஏடி கிருஷ்ணசுவாமியர்னு கடலூரில் லீடிங் லாயர். அவருடைய தலைமையில் கடலூரில் கமிட்டி பண்ணி பெரியவா முனிசிபல் ஹைஸ்கூலில் பள்ளிக்கூட லீவு சமயத்தில் தங்கியிருந்தா. அப்படியா? ஆமாம், மகா பெரியவா 11 நாள் பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளினிக்கில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தப்புறம் 78, 79 பெரியவாளை போய் தேனம்பாக்கத்தில் தரிசனம் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து வளவனூர் வீட்டியாருடைய கொள்ளு பேரன்னு சொல்லியிருந்தேன். பெரியவா வி அகரத்தில் வந்து சாதுர்மாசியெல்லாம் பண்ணியிருக்கா. அதனால் அவள் வீட்டியார் பிரதர்ஸ் வந்து 3 பேர் அவள் ரொம்ப பெரியவாளை அந்த சமயத்தில் ஆதரவு பண்ணி ரொம்ப நம்ம மடத்தை ரொம்ப எதிர்பார்த்துனதுனால அவளை ரொம்ப பெரியவாளுக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னான்ட்டு அதை சொல்லியிருந்தேன். அதனால் பெரியவா என்னை அப்பயும் விசேஷமாக அனுகிரகம் பண்ணா. அதுக்கப்புறம் ஜிஆர் நடராஜரோட பிள்ளை சாய்ராமு நானுமா பெரியவா எங்கெல்லாம் வடக்க யாத்திரையில் இருந்தாரோ அந்த ஊர்லெல்லாம் போய் அகிரி, அப்புறம் அந்த வைகுந்த், கைலாஷ்னு ஒரு 2 இது டேம், ரிவர் மேலே கோதாவரி மேலே இருக்கிற டேமுடைய 2 இடத்துலையும் நிறையா நாள் தங்கியிருந்தா. அங்கெல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சத்தாராவில் பெரியவா இருக்கிறச்சே 3 தடவை போய் பார்த்தோம். ரயிலில் போய் ஒவ்வொரு தடவையும் ராகவேந்திர சுவாமி கோவில், அப்புறம் வந்து உடுப்பி, அதெல்லாம் அங்கேருந்து கனெக்ஷன் பண்ணிட்டு போய் பெரியவாளை சத்தாராவில் பார்த்தோம். கடைசியாக 3வது தடவை சத்தாராவில் பார்க்குறது தான் ஒரு அனுபவமாக அமைஞ்சது எனக்கு. அப்போ வந்து புது பெரியவா வந்து அகமதாபாத்தில் சாதுர்மாசியம் பண்ணியிருந்தா. அப்போ நான் பராரண நியமம்லாம் வச்சுருந்தேன். வெறும் கொய்யாப்பழம், சப்போட்டா பழம் இந்த மாதிரி பழத்துலேயே வாழ்ந்துட்டு பெரியவாளை அங்கேருந்து பார்த்துட்டு திரும்பி வரச்சே பூனாவில் ட்ரெயினில் இறங்கின உடனே ஸ்டேஷனுக்கு வெளியில் வரச்சேவே ஒரு சேட்ஜியோ ஒரு மகாராஷ்டிரியனோ கிளாஸ்கோ மல்லு வேஷ்டி ஜிப்பா போட்டுட்டு ஒரு பென்ஸ் கார் மேலே சாஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து நீங்கள் சத்தாரா போகிறவரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹிந்தியில் கேட்டார். நானும் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஆமான்னு சொன்னேன். தினம் அந்த கரெக்டாக அந்த ட்ரெயினில் வருவாள். அவர் அந்த ஊருக்கு சத்தாராவுக்கு அவர் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார். அதுக்காக போகிறச்சே ஆக்ஷன் போகிறது வழக்கம் அந்த ட்ரெயினில் வந்து சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு பாக்கியமாக இருந்தது. அவரோட காரில் போய் மகா பெரியவாளை போய் சத்தாராவில் இறங்கினேன். அவர் அதை ஒரு சர்வீஸாக பண்ணியிருந்தார். அவர் டெய்லி அந்த ரயில் வர நேரத்துக்கு அவர் அந்த ஊருக்கு போகிறச்சு யார் சவுத் இண்டியன் இது பெரியவாளை பார்க்க வரான்னு அவருக்கு மனசில் தோணுறதோ அவளை கொண்டு போகிறதே ஒரு டெய்லி சர்வீஸாக பண்ணியிருந்தார். அவர் என்னை கொண்டு போய் அங்கே விட்டார். மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன் பெரியவாளை பார்க்கணுன்ற ஏக்கத்துக்கும் தாபத்துக்கும் இந்த மாதிரி எனக்கு பென்ஸு கார் சவாரியே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பெரியவாளை போஷிச்சுன்னு இருந்த இது பண்ண ஹோட்டல் ஓனருடைய ரூம்லேயே எனக்கு ரூம்லாம் கொடுத்துட்டு சார்ஜ்லாமே வாங்கிக்க மாட்டேன்னுட்டா. நான் கார்த்தால் விநாயக சதுர்த்தி சாதுர்மாசியத்தில் தானே சதுர்த்தி வரும், விநாயக சதுர்த்தி. அப்போ விநாயக சதுர்த்தியில் பெரியவா அன்றைக்கி மௌனம் ஒரு பெரிய களிமண் பிரதிமையில் பிள்ளையார் வந்து அங்கே இருந்த வேத பண்டிட்ட குருகுலத்தோடைய சீஃபாக இருந்த இவரை வந்து பெரியவா அதில் பிராண பிரதிஷ்டை பண்ண சொல்லி செய்கை காமிச்சா. அவருக்கு ரொம்ப நேரம் புரியல அது. அதுக்கப்புறம் நான் பிரதிமாமே பகவான் கணேஷ் மூர்த்தி கா பிராண பிரதிஷ்டா கர் தீஜியே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் சொன்னேன். உடனே அதை அவர் பிடிச்சிட்டு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை பண்ணார். அப்போ பெரியவா என்னை வசதி கண்ணை நிமித்து பார்த்தா. அன்றைக்கி சாயந்தரம் 3:30 மணி 7 மணிக்கு ட்ரெயின், அதனால் பூனாவில். அதுக்காக 3:45 மணிக்கு நான் சத்தாராவில் பெரியவாட்டை உத்தரவு வாங்கிறதுக்கு நின்று அவள் நகர்ந்துட்டே லாந்தர் விளக்கில் லென்ஸ் வச்சுன்னு புஸ்தகம் படிச்சிருந்தா. நகர்ந்துட்டே அந்த சின்ன
ஒரு 8 அடிக்கு 4 அடி அகல ரூமில் நகர்ந்துட்டு ஜன்னல் கிட்ட வந்தால் ஒரு இலை காம்போட ஒரு பெரிய கொய்யா பழத்தை கையில் எடுத்துட்டு என்னோட ஒரு பெரியவா போராடினான்னு தான் சொல்லணும். வந்து ஞானம் வந்து வெளியில் தேடுறதில்ல, அது உள்ளேயே இருக்குது, அது கொய்யப்படாதது அப்படின்னு சொல்லி அந்த பழம் வந்து கொய்யா பழம், அதே மாதிரி ஞானம் கொய்யப்படாதது, அது இங்கேயே இருக்குது, எப்பயுமே இப்போ சுயம் பிரகாசமாக இருந்துன்னு இருக்குது, அது வெளியில் தேட வேண்டான்னு என் வாயால் முழு வார்த்தையாக வெர்பாட்டிம் ஒவ்வொரு வார்த்தையும் வரவழைச்சு அந்த கொய்யா பழத்தை என்கிட்ட கொடுத்தா பெரியவா. அந்த கொய்யா பழத்தை இலையோட உங்கள்கிட்ட பிரசாதமாக கொடுக்கும்பொழுது பெரியவா வந்து ஒரு 45 மினிட்ஸ் அபிநயம் பிடிச்சி அவங்க வாயால இதை வரவழைச்சா முழு வார்த்தையும் கொய்யா அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஹிருதயத்தை காமிச்சு விரலெல்லாம் ஸ்புரிக்கிற மாதிரி காமிச்சு அப்போ ஞானம் இதயம்னு இல்லாத வேற ஒன்றும் மூளை இன்டலெக்ட் எல்லாத்தையும் கையால் செய்ய காமிச்சா. அப்புறம் ஞானம்னு சொன்னேன். ஞானம் வந்து கொய்யப்படாததுன்றத கையால் விரலால் காமிச்சு அது உள்ளேயே இருக்குது, வெளியில் தேடுறதில்லை அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லி அந்த பழத்தை கொடுத்தா. இப்போ உங்களுக்கு கொய்யா பழத்தை பார்க்கும்பொழுது எல்லாம் மகாபெரிவா ஞாபகம் தான். கொய்யப்படாத பழம் அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிறது. இதை ராகணபதி அண்ணா, எனக்கு அண்ணா ஆகணும் அவர், எங்கள் அம்மாவும் ராகணபதி அம்மாவும் அக்கா தங்கைகள். அதனால அண்ணாவுக்கு இந்த கதையை குறிப்பு எழுதிண்டா. நான் வந்த உடனேவே நேராக அண்ணா இருந்த இடத்துக்கு லட்சுமி காலனிக்கு போயிட்டேன். கணபதி அண்ணா அதை எழுதிண்டா. அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதுக்கப்புறம் ஒரு உடம்பு வந்தது. அதுக்கப்புறம் 7வது வால்யூம் ரொம்ப லேட்டாக வந்தது. தெய்வத்தின் குரலெல்லாம் அதை இன்கார்பரேட் பண்ண முடியல. அப்புறம் கோதண்டராம சர்மா மகாபெரிவா அனுபவங்கள்ன்றதுக்கு இதை எழுதி அமைச்சேன். அவர் அதை வியோகம் ஆகிட்டார். அதை எழுதுறது 8வது வால்யூமோ 7வது வால்யூமோ அவர் எழுதுறதுக்கு வேண்டிய தொகுப்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே அவர் வியோகம் ஆகிட்டார். அதனால் இது எங்கேயுமே புஸ்தகத்தில் வெளியே வராதையே போயிடுது. ஆடியோ விஷுவலாக அது லோகத்துக்கு வரணும்னு பெரியவா திங்க் பண்ணியிருக்கா, சங்கல்பம் பண்ணியிருக்கா போல இருக்கு. எனக்கு இன்னொரு பெரிய அனுபவம் மகாபெரிவாளோடு ஏற்பட்ட பெரிய அனுபவம், கடலூரில் ஒரு சர்ஜன், ஒரு கைனகாலஜிஸ்ட் தம்பதி, ரொம்ப லீடிங் டாக்டர்ஸ். அவள் வந்து அவளுக்கு 2 பிள்ளை. 2வது பிள்ளை வந்து கொஞ்சம் சரியாக இல்லை. அவள் 2 பேரும் இல்லஸ்ட்ரியஸ் டாக்டர்ஸ், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவா. நமக்கு இப்படி ஒரு பையன் இருக்கானேன்னு ரொம்ப மனசு வியாகுலப்பட்டு திருவண்ணாமலையில் அவள் குடும்ப ஜோதிடர், அவள் ரெட்டியார் கம்யூனிட்டியை சேர்ந்தவா வந்து அவனுக்கு குரு பலன் போரலை, அவருக்கு குரு பார்வை வேணும். ஆனால் இது தட்சிணாமூர்த்தின்ற ரூபத்திலலாம் போய் குருவை தேடாதீங்க. சாட்சாத் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கார், மகாபெரிவான்னு. அவள் தான் குருவோடைய அம்சமே. அவருடைய கடாட்சம் இந்த பையன் மேலே பட்டால் எல்லாம் சரியாக போயிடுன்னு சொன்னான்ட்டு நான் மடத்தில் ரொம்ப போயிட்டு வந்துன்னு இருக்கிறதுனால அவள் கடலூரில் அது என்ன பெரிய சங்கராச்சாரியாருடைய டிவோட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவள் 2 பேரும் கார்த்தால ஒரு நாள் நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறச்சவே வாக்கிங் போயிட்டு தம்பதியாக வந்து இது மாதிரி எங்களை ஆட்சின்னு போகணுன்னு கேட்டால், அதுக்கு என்ன போகலான்னு மற்றா நாளே வந்துட்டா. அன்றைக்கி பெரியவாளை பார்க்குறதுக்கு அவளோட அவசரமாக காரில் ஏறினுட்டேன். அப்போ பெரியவா வந்து இப்போ இருக்கிற பூஜைக்கட்டுக்கு பின்னால் இருக்கிற இடத்துல காலை நீட்டிண்டு ஈஸி சேரில் பத்ம பாதங்களை ரோஸ் கலராக பாதத்தை காமிச்சுட்டு க்யூவில் வரவாளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சே இந்த மாதிரி கடலூர்லேருந்து டாக்டர் வந்திருக்கார், யாரோ டாக்டர் தம்பதி ஆட்சின்னு வந்திருக்கார். அவள் பையனுக்கு வந்து ஏதோ ஜாதகத்தில் குரு பலன் கம்மியாக இருக்கான், பெரியவா கடாட்சம் அவள் மேலே விழணும்னு விஞ்ஞாபனம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெரியவா ஏதோ சமிக்ஞை காமிச்சு மார்பு கழுத்தை தொட்டு தொட்டு அந்த சிஷ்யா பசங்களை வந்து கேட்டுருந்தா. அவள் புரியாத வந்து யக்ஞோபவீதியா டாக்டர்னு கேட்குறாருன்னு நினச்சிட்டு நன்னா இருக்குது, நம்ம பெரியவாள்லாம் போனால் அங்கே தான் தங்குவா, புது பெரியவா வரைச்செல்லாம் புது பெரியவா அவருக்கு பஞ்சாயன பூஜையெல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணுறாரு, மந்திர ஜபங்கள்லாம் உபதேசம் ஆகிருக்கு அப்படின்னு அவளுக்கு விலாவரியாக விளக்கி சொன்னால். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பெரியவா தன்னுடைய ருத்ராட்ச மாலத்தையை தொட்டு கேட்டால். அப்போ கேட்ட உடனே இல்லை போட்டுக்கல ஒன்றும் கழுத்துலன்னு. டாக்டர் எப்பயுமே மடத்துக்கு போனால் ஸ்வடிக மாலையோ ருத்ராட்ச மாலையோ போட்டுன்னு போகிறது தான் வழக்கம். அன்றைக்கி அந்த டாக்டர் தம்பதிகள் வந்ததுனால அவசரத்தில் ஏறிட்டதுனால அது வந்து அவருக்கு சாத்தியம் இல்லாத போயிடுத்து. போட்டுக்காத உடனே தன்னுடைய வயிற்றில் தொப்புள் வரைக்கும் போட்டிருந்த ஒரு பெரிய 108 பீட்ஸ் இருக்கிற பெரிய ருத்ராட்ச மாலையை கட்டி அந்த பையன்கிட்ட கொடுத்தா.
அவன் அவசரப்பட்டு அந்த டாக்டருக்கு போகிறதுக்காக வந்தார். அவனை சொடுக்கு போட்டு கூப்பிட்டு உள்ளேருந்து பூஜை கட்டிலேருந்து ஒரு வேத வித்தை வர சொல்லி அவர் கையில் கொடுத்து என் கழுத்தில் போட சொன்னான். அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை தூக்கி தோல் மேலேயே வச்சுன்னுட்டா. என்னை பார்த்தே வந்து பொம்நாட்டிகள்லாம் வந்து ஹரஹர சங்கரான்லாம் சொல்லி கன்னத்தில் போட்டு ஆரம்பிச்சுட்டா. அது வந்து எங்கள் ஊர் டாக்டர்கள் 2 பேர் தான் அந்த சம்பவத்துக்கு சாட்சி. இன்றைக்கும் எங்கே போனாலும் அந்த சம்பவத்தை அவள் எனக்கு நினைவு கொடுத்துருப்பா. 3வது ரொம்ப சிவனும் சக்தியும் ஒன்று, அவளை பிரிச்சே பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு சொன்ன ஒரு அனுபவம் உண்டு. ஒரு நிமிஷம், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வரலாம். நீங்கள் போயிருக்கும் பொழுது அந்த பையன் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னீங்களே, அவரும் கூட வந்திருந்தாரா? அந்த பையனும் வந்திருந்தான். பெரியவா வேற ஏதாவது? அந்த பையன் அவனுக்கு வந்து கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணாவா சொன்னதுக்கு. அந்த பையன் இப்போ வந்து பெரிய கிருஷ்ணசுவாமி குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸில் +2 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல், நர்சரி ஸ்கூல், நர்சிங் ஸ்கூல், பேராமெடிக்கல் ஸ்கூல், இன்ஜினியரிங், பக்கா இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ்னு இன்றைக்கி அது எல்லாத்துக்கும் தலைவனாக அப்பேற்பட்ட நர்சிங்கும் சொன்னேன். எல்லாம் 8 கண்ணும் விட்டு அடிச்சுட்டு அப்பேற்பட்ட பாப்புலர் எஜுகேஷனிஸ்டாக இருக்கான் கடலூரில் அந்த பையன். அந்த டாக்டர் தம்பதியும் இன்னும் ஜீவிதமாக இருக்கா, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவர் டீனாக இருக்கார் அந்த காலேஜுக்கு. இப்போ உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்த அனுபவம் இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி மத்தியானம் 2 மணிக்கு நானும் என் தம்பி இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கார் கே கண்ணன்னு. அவருமா எந்த ஊரில்? அங்கே காஞ்சிபுரத்தில் இருந்தால் மேனா உள்ளே இருந்தால் பெரியவாளை பார்க்குறதே சாயந்தரம் 4:30 மணி. பெரியவா ஒரு நித்ரை போன்ற ஒரு உணர்வில் தூக்கத்தில் இருந்தால் கதவை திறந்த உடனே உள்ளே அதில் இருந்தான்னு தெரிஞ்சுது. அப்போ 4 பேர் தான் இருந்தோம், நானும் என் தம்பி இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிற கண்ணனும். இது மாதிரி அப்பயும் எங்கள் வளவுன்னு சம்மந்தத்தை தான் சொல்லி கடலூரில் டாக்டராக இருக்கேன்னு சொல்லி வந்தனம் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து பெரியவாளுக்கே உள்ள கையில் இருக்கிற நளினத்தில் அந்த பள்ளத்துலேருந்து இருக்கிற காம்பை திருகி கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக திருகி அந்த முழு காம்பியும் கிள்ளி எடுத்துட்டு அந்த மேனா உள்ள கையை பிடிச்சி தேடி ஒரு ருத்ராட்சத்தை குங்குமத்தை எடுத்து அந்த பள்ளத்தில் அந்த ஆப்பிள் காம்பை கிள்ளின பள்ளத்தில் குங்குமத்தை வச்சு அந்த மேலே அந்த ஒத்த ருத்ராட்சத்தை வச்சு எனக்கு பிரசாதம் கொடுத்தா. அப்போ வாய் மலர்ந்து பெரியவா சொன்னது அப்போ அவள்கிட்ட கேட்டேன், நான் வந்து பஞ்சாயத்தன பூஜை பண்ணின்னு இருக்கேன், பெரியவா சொன்ன பக்தி கிரந்தங்கள்லாம் நிறையா படிச்சுன்னு இருக்கேன், அப்படி இருந்தாலும் ஏதோ மனசில் ஒரு லேக்குனா எனக்கு இருக்குது அப்படின்னு பெரியவாள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணேன். அப்போ வந்து கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணிவிட்டு பக்தி பண்ணாலே முத்தி பெறலாமே அப்படின்ற வாசகத்தை சொன்னான் பெரியவா வாயால் சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி பிரதானமாக அம்பாளை வழிபடுறதா சிவனை பண்ணுறதான்னு தெரில. எனக்கு ரெண்டுமே அது பஞ்சாயத்தில் எதை மத்தியமமாக வச்சுட்டு பண்ணுறதுன்னு அதுக்கும் பெரியவா சொல்லிட்டா எனக்கு அதுக்கு மேலே அத்தாரிட்டியே கிடையாது அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குங்குமத்து மேலே ருத்ராட்சத்தை வச்சு சிவனியும் சக்தியும் பிரித்தே சிந்தனையே பண்ணக்கூடாது, அவளுக்குள்ள அவர் அடக்கம் அவருக்குள்ள அவள் அடக்கம், அவள் 2 பேரையும் பிரித்து சிந்தனை பண்ணவே நமக்கு உரிமை கிடையாது, அவளை ஏகமாகவே பிரார்த்தனை பண்ணணும், சமமாகவே வச்சுக்கணும் அவளை அப்படின்னு எனக்கு பெரியவா சொல்லி அதுக்கு சிம்பாலிக்காக தான் அந்த குங்குமத்தில் சிவனுடைய சிம்மமாக இருக்கிற ருத்ராட்சத்தை வச்சு கொடுத்தான்னு என் தம்பி எனக்கு திரும்பி வரைச்சே அதுக்கு விளக்கம் கொடுத்தார். பெரியவா அது மாதிரி சொல்லலை, அதனால தாண்டா இப்படி குங்குமத்து மேலே ருத்ராட்சத்தை வச்சு கொடுத்தான்னு. இதுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து என்னுடைய ஹைகோர்ட் ஜட்ஜு தம்பி தான். இந்த மாதிரி எனக்கு 3 அனுபவம். 4வது ஒரு வழியாக நார்த் இந்தியா டூரெல்லாம் முடிச்சு காஞ்சிபுரத்தோடு வந்துடணுன்னு புது பெரியவா கேட்டுனதுக்காக பெரியவா திரும்பி வரைச்சே சோளிங்கரில் இருக்கிறச்சே மலையில் இருந்தால் ஆற்று மணலில் ஏதி கடலூர்னு உடனே பாடலீஸ்வரர், திருவகீந்திரபுரம், தேசிகர், ஹயக்ரீவருக்கு கோவில் அங்கே மலை மேலே இருக்குது, அதுக்கு பேர் ஔஷதகிரி அப்படின்றதெல்லாம் எனக்கு திருவாய் மருந்து அன்றைக்கி அபிநயம் இல்லாத வாயால் பேசி மணல் கோபுரத்தோட படத்தை ஆற்று மணலில் இருந்தால் மணலில் கோபுரத்தோட படம்லாம் போட்டு காமிச்சா எனக்கு. அது வந்து எனக்கு இன்னொரு அனுபவம் அவளோட. அது இந்த நாளும் எனக்கு பெரியவாளோட வெர்பலாக இருந்த கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் நிறையா தடவை பெரியவாளை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த குழந்தையில அவளை பார்த்தது தான் எனக்கு ஒரு திருப்பு முனை. சங்கர மடத்தோட ஒரு எப்போ பார்த்தா ஒரு ஏக்கம், ஒரு தாபம், ஞானம், அங்கே போகணும் அங்கே வரணுன்றது. அதோ அவர்களுடைய பண்ண அனுகிரகம். கீர்த்தி ஸ்தம்பம் புது பெரியவா பண்ணி சங்கர ஜெயந்தி அன்னைக்கு பூர்ணா நதியில்
ஆதிசங்கரர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தில் முங்கி குளிச்சுட்டு யானை மேலே அவருடைய விக்கிரகத்தை வச்சுட்டு ஊர்வலம் வந்து பஞ்சாயதன பூஜத்தையும் ஷண்மத ஸ்தாபனத்தையும் பண்ண சங்கரருடைய அவதார ஸ்தலத்தில் அவருடைய அவதார தினத்தில் உனக்கு பஞ்சாயதன பூஜை கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே வந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை வச்சு எனக்கு சக்தி பஞ்சாட்சி உபதேசம் ஆகி உங்கள் ஊரில் ரெட்டை பிள்ளையார், அதனால் இதில் 2 சோனபத்திரம் இருக்குது, அதனால் 2மே நீ வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தில் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்து பூஜையில் 2 சோனபத்திரம் இருக்குது. அதை புது பெரிவா கொடுத்து அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து விரிஞ்சிபுரத்தில் கணபதி மந்திரம், காமாட்சியோட உற்சவ காமாட்சி சன்னதியில் பெரிவா தெற்க பார்த்து உட்காந்து, நான் கிழக்க பார்த்து உட்காந்து, எனக்கு சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் வந்து வடக்கு பார்த்து உட்காந்து ஸ்ரீவித்யா பஞ்சதசி காமாட்சி கோவிலில் எனக்கு உபதேசம் புது பெரிவா. அந்த ருத்ராட்சம் காமிங்க, பெரிவா கொடுத்த ருத்ராட்சம் அதோ இருக்குது. இதுதான் பெரிவா கொடுத்த ருத்ராட்ச மாலையை ஒன்று வந்து நான் கட்டிண்டு நித்தியப்படி பூஜைக்காக தான் போட்டுக்கிறேன். நாகணபதி அண்ணா வந்து உங்களுக்கு அண்ணா முறை வேணும் அப்படின்னு சொன்னேன். அவர் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு அவங்க கூட அபவுட் மகாபெரிவா. ஆமாம், நான் டாக்டர் வாசுதேவன், ஜெயலக்ஷ்மி இவெல்லாம் எப்போ மெட்ராஸ் போனாலும் அண்ணாவோட போனால் அப்படியே ஏன்னோ எதேர்ச்சியாக கொஞ்சோண்டு சொல்ல ஆரம்பிப்பா. அப்புறம் 1 hour 1.25 மணி நேரத்துக்கு வந்து பெரிவாளோட அனுபவம், எஸ்பெஷலி காளஹஸ்தியில் பெரிவா இருந்தப்போ, கல்கியில் அசிஸ்டண்ட் எடிட்டாக இருந்தப்போ கணபதியை எப்படி வந்து கார் கொடுத்து சதாசிவம் அனுப்புவார், இவர் போய் நின்றுண்டு பழியாக இருந்து பெரிவா உபன்யாசத்தெல்லாம் நோட்ஸ் எடுத்தார் அப்படின்னு இதெல்லாம் கணபதி அண்ணா சொல்ல ஆரம்பித்தார்னா மணிக்கணக்காக எங்களுக்கு அவருடைய அனுபவங்களை சொல்லுவார்னா. வெளியில் வராமல் வேறு ஏதாவது ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் தெய்வத்தின் குரலை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுல அண்ணா சொன்னதெல்லாம் அதில் இருக்கும். அந்த ஒன்று சொன்னது பெரிவா ஸ்திரீ தர்மங்களை பற்றி பெரிவா சொன்னது, நான் ஜீவிதமாக இருக்கிற வரைக்கும் அந்த வெளியில் போடாத, இனிமேல் யாருமே வரமாட்டா, என்னை எடுத்து கூட பார்க்க மாட்டான்னு ஹாஸ்யத்தோட பெரிவா சொல்லி, அப்புறம் மகா பெரிவா சித்தியான பிறகு அந்த புஸ்தகம் வெளியில் வந்தது. கணபதி சொல்லி பெண்ணையை போற்றுவோம் என்ற புஸ்தகத்தை, அதை பற்றி அண்ணா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. இதான் நீங்கள் வச்சுருக்கிற பூஜையா டாக்டர்? கிளாஸ் அங்கே பெரிவாருடைய இது அந்த மண்டபத்தில் வச்சுருக்கேன். ஆமாம், அனுஷ நட்சத்திரம் அன்றைக்கி அவருக்கு அபிஷேகம், அஷ்டோத்திரம். ஒவ்வொரு குருவாரமும் வெறும் அஷ்டோத்திரம் மட்டும். ஆதி ஆச்சாரியால் வச்சிருக்கிற வெரி ஃபியூ ஹவுசஸில் இது ஒரு வீடு. ஐ எம் ரியலி ஹாப்பி.